உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். கமெண்ட் ஷோக்கு வரவேற்கிறோம். போன வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்றீங்களா? ஆமா, தமிழ்நாட்டு அரசியல்ல யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்த நடத்தி காட்டியிருக்காங்க ரெண்டு மாபெரும் தலைவர்கள். ஒன்னு ஜி.கே. வாசன், இன்னொன்னு தமிழருவி மணியன். ஜி.கே. வாசன் நல்ல ஜெனரல் நாலேஜோட இருக்கிறது. ஆமா, ஏஜென்ட் ஜி.கே. ஏஜென்ட்டோட ஐ மீன் தொலைநோக்கு பார்வையோட. அந்த ஜிகேக்கு ஜெனரல் நாலேஜ் அதுதானா? அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. அதான் அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சிருக்காரு. அவர் காங்கிரஸ்ல எல்லாம் நல்லா பதவி எல்லாம் வச்சுக்கிட்டு அமைச்சரெல்லாம் இருந்துகிட்டு அப்புறம் பதவி போற சமயத்துல தனி கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்க இருக்காரு அப்படின்னா பிஜேபியோட தான் ஒட்டியோரோடிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பாக்குறப்ப தமிழருவி மணியன் காந்தி மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. அப்புறம் காந்தி இன்னும் தமிழ்நாட்டுல பாமர மக்கள்கிட்ட போய் சேராது, காமராஜர்னா சேருவார்னு சொல்லிட்டு காந்தியை தூக்கிட்டு காமராஜர் வச்சாரு. காமராஜரும் போய் சேரல போல தெரியுது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா சேர்த்துருவோம்னு சொல்லிட்டு காமராஜர் மக்கள் கட்சிய தமிழ் மாநில காங்கிரஸ் கூட ஜாயின் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஒரு வருத்தமான நிகழ்வுன்னு இதை பாக்குறதா, இல்ல துக்க நிகழ்வுன்னு பாக்குறதா, இல்ல சுவாரஸ்யமான நிகழ்வுன்னு இதை பாக்குறதா? தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது பிஜேபி கிட்ட. காமராஜர் மக்கள் கட்சி அதுவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட போயிருச்சுன்னா அது பிஜேபி போன மாதிரி தானே அர்த்தம். அது காங்கிரஸ்ல இருக்க பேர்ல இணைச்சுக்கிட்டோம்னா காங்கிரஸ்ல இணைச்சிட்டோம்னு அர்த்தமா? அது இப்போ காங்கிரஸ் பேர்ல இருக்கிற ஒரு கட்சி, இன்னொரு பக்கம் காந்தியே காமராஜரை தூக்கி பிடிச்ச ஒரு நபர், எல்லாரும் பாஜக கிட்ட அடகு வைக்கப்பட்டிருக்காங்களா? இன்னொன்னு என்னன்னா, காந்தியை கொண்டது RSSங்கிறது எதிர்கட்சி தொடர்ந்து வச்சுட்டு இருக்க விமர்சனம் அது உண்மையும் கூட தான். காமராஜர் கூட டெல்லியில அவரோட வீட்டுக்கு எத்தி வச்சது RSS காரங்கிறத குற்றச்சாட்டு இதுவரைக்கும் இருக்கு. கொலை முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது அப்படிலாமே இருக்கு. இருந்தா கூட பாத்தியா தமிழருவி மணியனோட அரசியல் அந்த வியூகம் அவ்வளவுதான். ஆனா நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பா இருக்குது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, உலக அளவுலே இந்த மாதிரி ஒரு செய்தி, ஒரு இணைப்பு நடந்ததே இல்லைன்றாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் செங்கோட்டையன் கூட ஜாயின் பண்ணிட்டாரு விஜய். ஆமா, விஜய் கூட இவர் போய் ஜாயின் பண்ணிட்டாரா இல்ல அவர் ஜாயின் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஆனா அதுங்க ஒரு ஜாயிண்ட் நடந்திருக்குது. ஆமா, அதே மாதிரி உதயநிதி பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடினாங்க. உடன்பிறப்புகள் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வருகிறார் உதயநிதின்ட்டு. நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், நிகழ்வுகள், செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அந்த சார் பிரச்சனை ஓயாத பிரச்சனையா இருக்கு. பிஎல்ஓஸ் அந்த ஃபார்மோட ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுமே தலையை பிச்சுக்கிட்டு ஃபில் பண்ண முடியாம இன்னுமே சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாமும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, இதை வச்சு சாரை வச்சு தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம டிகோட் வெங்கட் அதை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம நேர்களும் சில கேள்வி கேட்குறாங்க, அது அரசியல் ரீதியா இருக்கிற கேள்வி. ஆமா, அது முதல் கேள்விக்கு போயிடுவோம். அதுல என்னன்னா, அந்த வெங்கடாச்சலம்ங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் பிரச்சனைங்கிறது மக்களுக்கா இல்ல அரசியல் கட்சிகளாக்கா, இது யாருக்கான பிரச்சனைன்னு கேட்கிறாரு. இது என்னன்னா, சாரு சொல்லி சார் அந்த உத்தரவு வாங்கிக்கிட்டு நமக்கு சார் அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த சார் சொன்னாரு, எந்த சார் உத்தரவு போட்டாரு, அது மக்களுக்கே தெரியும். அது நம்ம டிகோட் பண்ண முடியாது. ஓகே, என்னன்னா 13 டைம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க இந்த சாருங்கிறது. இந்தியால 13 டைம் நடந்திருக்குல்ல, அப்புறம் என்ன புதுசா நீங்க பிரச்சனை கிளப்புறீங்க? அப்ப என்ன பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி குறுகிய காலகட்டத்துல அதை அமல்படுத்தவே இல்லையா அந்த காலகட்டங்கள் எல்லாமே. இப்போ இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு நடைமுறை தான். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்ப யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க நீக்கிடுவாங்க. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க சேர்த்துருவாங்க. ஆமா, அது ஒரு ரிவிஷன் எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மொத்தமா எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நீக்கியாச்சு, யாருமே கிடையாது, ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்ப தேர்தல் முதல்ல இருந்து ஓட்டர்ஸ் சூஸ் பண்றோம். கோட்டை எல்லா கோட்டையிலையும் முதல்ல இருந்து நான் கோடு போடுறானேங்கிற மாதிரி 1, 2, 3 போட்டுட்டு இருக்கு தேர்தல் ஆணையம். இதுல என்னன்னா, 80 வயசு ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோவேன், அவரு பல வருஷம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாரு. அவரு இப்ப அவரு கூட நான் இந்தியன் தான், நான் இந்த வார்டுக்காரன் தான், இந்த வீட்டுலதான் நான் இருக்கேன், என்னுடைய முகம் இதுதான் சொல்லிட்டு அவரு கூட அந்த ஃபார்மை அப்ளை பண்ணி
இப்ப இந்திய குடிமகன் ப்ரூவ் பண்ணி அடையாள அட்டை வாங்குற சூழல் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆமா, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நீங்க வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருந்தா கூட நீங்க இந்தியன்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆமா, இதுல நீங்க சொன்ன மாதிரி இது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க வாக்கு போட்டீங்கிறத நீங்க ஞாபகம் வச்சு ரீகால் பண்ணி, இந்த மாதிரி முதியவர்களுக்கு பல இடங்கள் வீடுகள் மாறி இருப்பாங்க, அப்படிங்கும்போது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் எந்த வகையில நியாயம்னு தெரியல. எல்லாருமே இங்க இருக்கிறது எல்லாமே பாமர மக்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க இங்க. பாமர மக்களுக்கு புரியுற மொழியில அது வந்து இருக்கணும். இன்னும் அந்த விழிப்புணர்வே மக்கள்கிட்ட போய் ஏற்படுத்தவே கிடையாது. இப்ப இன்கேஸ் அந்த ஃபார்ம்ல நீங்க பூர்த்தி பண்ணி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? உங்க அடையாள அட்டையே போயிடும், நீங்க வாக்களிக்கவும் முடியாது. அந்த விழிப்புணர்வு கூட தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் ஏற்படுத்தவே கிடையாது. ஆமா, இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஓகே நமக்கு பழைய அட்டை கூட வச்சுக்கலாம் நினைப்புல இருக்காங்க. நிறைய நல்லா படிச்சவங்களே கூட அந்த சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு கூட. ஆமா, இப்ப என்னன்னா பீகாருக்கும் இங்கேயும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. பீகார்ல அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் போதே ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம அந்த ஃபார்மை மேல உள்ள காலம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா கூட அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் வந்துடும். அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தா நாங்க வந்து கேட்போம், அப்ப நீங்க ஆவணங்களை கொடுக்கணும், அப்ப கொடுக்கலனா தான் நீக்குவோங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2005 உங்க உறவினர், அது எந்த உறவினருங்கிறது இல்லை, அது வந்து நீங்க போடணும், அதை பத்தி ஃபில் பண்ணணும்னு கேட்கறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. உறவினருங்கிறது எல்லா ஃபார்ம்லயும் இருக்கிறதா. அது பேசிக்கா என்ன இருக்கும்? ஃபாதர், மதர், சிப்ளிங்ஸ் இருக்கும். அதை கேட்டுட்டு போக வேண்டியதானே. அது என்ன உறவினர்னா என்ன தூரத்து உறவினரா? யார வேணா போடலாம்னு நினைக்கிறேன். அதுதான் உறவினர். நானும் நீ கூட உறவினர் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு 3 பேரை போட முடியுமா? ஏதாவது ஒரு புரிதலோட தான் தேர்தல் ஆணையம் இது பண்ணிருக்கா? இது வந்து கேட்டிருந்தாங்களே, மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கு இது வரைக்குமே. செல்லூர் ராஜுவே சொல்லியிருந்தாரு, ஒன்னும் எங்களுக்கு புரியலைங்க அப்படின்ட்டு. அமைச்சரா இருந்திருக்காரு, பல கோப்புல கையெழுத்து போட்டிருக்காரு. மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். அரசியல் கட்சிகளை வந்து பொறுத்த வரைக்கும் வானதி, நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு வந்து பேசிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, குளத்தூர்ல 4000 பேர் போலியோ வாக்காளர் இருக்காங்க, அதை நீக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. தாம்பரத்துல ஒரே அட்ரஸ்ல 300 பேர் இருக்காங்க, இதை நீக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்ல, இதைத்தான் ராகுல் காந்தியும் சொன்னாரு. அப்ப அவர் பொய் சொல்றாருன்னு சொன்னாங்க. இப்ப இவங்களே வந்து ஒரே வீட்டுல 300 பேர் 500 பேர் அப்படின்றாங்க. அதை நீக்கிறதுதான் சார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. அப்ப 2024 தேர்தல் செல்லாதா? இவங்க எல்லாம் அமைச்சராயிருக்காங்களே நிர்மலா சீதாராமன், அப்ப அதெல்லாம் நம்ம என்ன கணக்குல எடுத்துக்கிறோம்? நிர்மலா சீதாராமன் பேசிக்கிட்டு இருக்கா பாத்தியாடி. காமெடி சென்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. இல்ல மத்தியில பாஜக அரசாங்கம் வந்ததுனாலதானே அவங்க அமைச்சராயிருக்காங்க. அப்ப அந்த தேர்தலே செல்லாதா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, அவங்க தேர்தல் நின்றுருக்காங்க, ராஜ்யசபா எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்களே தவிர மக்கள்கிட்ட நேரடியா நிக்கிறவங்களுக்கு தானே அந்த வழி என்ன வேதனை என்னன்னு வந்து தெரியும். ஆனா இவரு செல்லூர் சொன்னா ஜெயக்குமார் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க, இறந்து போனவங்க இதுல எல்லாம் வாக்கு போடுறது டிஎம்கே உடைய ஒரு தொழில். அது யாராவது ஊரு போயிருந்தாங்கன்னா அவங்க வாக்கை சேர்த்து போட்டுருவாங்க. அதனால சார் இந்த அவசியம் அவங்க சொல்றாங்க. ஏடிஎம்கேலே ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோவேன். சீமான் என்ன சொல்றாருன்னா, 1 கோடி பேரை நீக்க போறாங்க. பீகார்ல 81 லட்சம் பேரை நீக்கினாங்க, இங்க தமிழ்நாட்டுல 1 கோடி பேரை வந்து நீக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த டிஎம்கே ஏற்கனவே சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அடையாள போராட்டம் கூட வந்து தமிழ்நாட்டுல வந்து நடத்திட்டு இருந்தாங்க. விஜய் வந்து ஒரு வீடியோ கூட வெளியிட்டு வந்து பேசியிருந்தாரு. எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, எப்படி ஃபீல் பண்ணணுங்கிற மாதிரி அதுல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்தது. அவரும் வந்து கேஸ்லாம் கூட வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி பிஜேபி ஒரு பக்கம், பிஜேபி ஆதரவு கட்சிகள்லயே 2 நிலைப்பாடு, பிஜேபி எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். ராகுல் காந்தி கூட போன வாரம் வந்து சொல்லியிருந்தாரு, தேர்தல் ஆணையத்தை ஜனநாயகத்தையும் வந்து சீர்குலைக்கிறாங்க இந்த சாருங்கிறத பயன்படுத்தினாங்க. மம்தாவோட பேரணி வந்து போனாங்க, நடைபயணம் வந்து போனாங்க. அதான் இது வந்து மக்களுக்கும் பிரச்சனை தான். பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகளுக்கு, ஆதரிக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மத்த எல்லாருக்கும் அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. இன்னொன்னு அதை சாதகமா வேற பாக்குறாங்க பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகள். நிதிஷ்குமார் வந்து ஜெயிச்சாரு, அதே மாதிரி நாங்களும் ஜெயிப்போம்னு திண்டுக்கல் சீனிவாசன் வெளிப்படையாவே சொல்றாரு. அதுல எதுவும் உள்ளர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தம் வெளியேறதுமே தெளிவா தெரியுது. பேக்டோர் வழியா நாங்க உள்ள வருவோம், நீக்கிடுவோம், நீக்கிட்டா அவரு அதை சொல்லிட்டு அது போலி வாக்குகளை நீக்கிறாங்க, அதனால ஜெயிப்போம்னு முடிக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க 13 முறை நடந்திருக்குன்னு. 2003 பீகார்ல நடந்தப்ப வந்து அதுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் கிட்ட அது ஒரு மாசத்துக்குள்ளெல்லாம் முடிக்கல, டைம் எடுத்து முடிச்சாங்க. இன்னொன்னு 2003 தேர்தல் நடக்கல. அங்க தேர்தல் நடந்த ஆண்டுல நடத்தக்கூடாதுன்னு அருணாச்சல் பிரதேஷ்லாம் அந்த எஸ்ஐஆர் பண்ணும்போது தள்ளியே வச்சிருக்காங்க. இப்ப நடத்தக்கூடாது, தேர்தல் முடிஞ்சு நடத்திக்கலாங்க. அப்படி இருக்கும்போது இது தேர்தலுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் நடத்துறாங்களேங்கிறது தான் இப்ப பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. அதுவும் 1 மாசத்துக்குள்ள நடத்துறது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா இருக்கு.
சில பேரை தவிர. ஆமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு காலதாமதம் ஆகுமா, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான காரியமா, இவ்வளவு கோடி பேருக்கு உங்களுக்கு எப்படிங்க எடுக்க முடியும், சில பல மாதங்கள் ஆகுமா இல்லையானா கேள்வி கேட்பாங்க. இது கேட்கறது அவங்களே தான், ஆனா இது வைக்கிறது அவங்களே தான். 1 மாசத்துல எடுத்து முடிச்சிடலாங்க அப்படிங்கிறாங்க. 8 நாள் போதும்னாரு எடப்பாடி. அது பிஆர் எலெக்ஷன் வந்தோடனே அந்த வேவ் இருக்கும்ல, அவருக்கு வைப் இருக்கும்ல, காத்து வீசுது அப்படிங்கிற மாதிரி. RSS அமைப்பு வந்து அமெரிக்க அரசியல்ல லாபி பண்றாங்களாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதை பத்தி பேசுங்க அப்படின்னு வசந்த்ங்கிற நேயர் வந்து சொல்லியிருக்காரு. RSS அமைப்பு இந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா மத்தியில அவங்களோட, அதாவது RSS தாய் அமைப்பாக கொண்ட பாஜக தான் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருக்கிறாங்க. எதிர்கட்சியான காங்கிரஸ் தொடர்ச்சியாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, மத்திய அரசோட கொள்கை முடிவில் RSSோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஒரு லாபி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி மாநில அளவில் பாஜக ஜெயிக்கிற இடத்துல முதல்வர்களை முடிவு பண்ணுறது கூட RSS தான் சில இடங்களில் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையுமே எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லாபி இந்தியாவில் நடக்கிறதா குற்றச்சாட்டு இருக்கும்போதே அமெரிக்காவில் லாபி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புகாருமே கிளம்பி இருக்கு. இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, இந்த லாபி அப்படிங்கிறது, லாபியிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னன்னா, வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட ஒரு நெருக்கம் காட்டி அதன் மூலமாக வேண்டியதை சாதிச்சுக்கிறாங்கல்ல, அவங்கள தான் வந்து லாபியிஸ்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அமெரிக்காவில் வந்து இது லீகலாகவே அதை லாபியிங் நிறுவனங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்குறாங்க அமெரிக்க அரசாங்கம். ஆனால் அது எதுக்காக, எந்த அளவில் அது இருக்குங்கிறதையும் சட்டத்திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அப்படின்னா அவரோட அறிமுகம் ஏற்படுத்துறதுக்கு ஒரு தனிநபரோ இல்லை ஒரு குழுவோ போய் அந்த லாபிங் நிறுவனங்கள் கிட்ட பேசி, நாங்கள் வந்து நெருக்கம் ஏற்படுத்தணும் எங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லி ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன உதவி வேணுமோ அவங்கக்கிட்ட நெருக்கமாகிறதுக்கு இந்த நிறுவனங்கள் செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சட்டம் இயற்றுறதே அவங்க தானே, அவங்கக்கிட்ட அவங்களோட கருத்துக்களை சொல்கிறது, இதை வந்து ஒரு பரப்புரை மாதிரி எடுத்துகிட்டு போய் சில விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் வச்சு ஒரு லாபிங் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சட்டமே அங்கே வந்து அங்கீகரிக்குது. அதை தாண்டி இந்த ஊழல் லஞ்ச விவகாரங்கள், ஒரு கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், அதே மாதிரி வந்து மக்கள் மனநிலைக்கு எதிரான ஒரு கருத்தை திணிக்கிறது, ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த லாபிங் இதுக்குள்ள பண்ண முடியாது, அதுக்கு கடுமையான தண்டனையும் உண்டுன்னு அமெரிக்க சட்டம் வந்து சொல்லுது. இப்போ என்ன பிரச்சனை அந்த RSS விவகாரத்தில் அப்படின்னா, ஸ்கொயர் பேட்டர்ன் போக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம், இவங்க வந்து லாபிங் பண்ணுறது தான் அவங்க வேலையாக வச்சுருக்காங்க. அவங்க யாராவது ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்கள வந்து அமெரிக்காவில் உள்ள அந்த செனட் உறுப்பினர்கள், அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்க சட்டமே சொல்லுது, நீங்கள் யாருக்கு லாபி பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த செனட் சபையில் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தாக்கல் பண்ண விஷயம்தான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த 2025ஓட முதல் 3 காலாண்டுகள், அதாவது 9 மாதம், இந்த வருஷம் ஆரம்பிச்சு 9 மாசத்துல கிட்டத்தட்ட 3.3 லட்சம் அமெரிக்க டாலர்களை இந்த நிறுவனத்துக்கு RSS அமைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3.3 லட்சம்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல ஒரு 3 கோடி ரூபாய் இந்த 9 மாசத்துல மட்டும் போயிருக்கு. ஜனவரி 16 இருந்து தொடங்கி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கதாகவும் அந்த டிஸ்க்ளோஷர்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும்ல. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்திய அமெரிக்க உறவு தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி வந்து இங்கே உள்ள அதிகாரிகள், US அஃபீஷியல்ஸ் கிட்ட இவங்களை வந்து அறிமுகப்படுத்துறது, RSS அமைப்பை வந்து அறிமுகப்படுத்துறது, இந்த 2 நோக்கத்துக்காகவும் நாங்கள் அவங்க கூட வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவோட உறவு, அமெரிக்காவோட உறவை ஒரு தனிப்பட்ட அமைப்பு வந்து அங்கே போய் செய்ய போறாங்க போல, அந்த மாதிரி தான் அதில் சொல்லியிருக்காங்க. அகண்ட பாரதம் அமெரிக்கா வரைக்கும் போகுது, அமெரிக்கா வரையும் நீண்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து பெரிய பிரச்சனையானோன்னா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க இது புதுசு கிடையாது, இவங்க இப்படிதான் வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தை இயக்கத்தை வந்து வெள்ளையர்கள் கிட்ட காட்டி கொடுத்து துரோகம் செஞ்சாங்க, மகாத்மா காந்தியை வந்து படுகொலை செஞ்சாங்க, இந்த வரிசையில இதையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான், அமெரிக்காவோட போய் இப்போ அமெரிக்க அரசியல்ல லாபி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கொயர் பேட்டர்ன் போக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பாகிஸ்தான் அரசுக்காகவும் லாபி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு தேசிய நலனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் RSS செய்யுதுன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. CPM கட்சி
கட்சியும் காட்டமான அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க எப்படி வந்து ஒரு அமைப்பு இவங்க வரி கட்டுறது கிடையாது. இது வந்து அவர் மோகன் பகவத்தே சில நாட்களுக்கு முன்னாடி அந்த 100ஆண்டு விழாலாம் பேசியிருந்தார். நாங்கள் வரி கட்டுறது கிடையாது, இது நாங்கள் ரிஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன் கிடையாது, அதாவது பதிவு செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது அப்படின்லாம் அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ வரி கட்டாத, சரியா கணக்கு காட்டாத ஒரு நிறுவனம் வெளிநாட்டில் எப்படி இப்படி நிதியை வந்து செலவழிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறையும் ஐடியும் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? பிரதமர் மோடி வந்து பேச மாட்டாரா இதை பத்தி? இவங்க எப்படி போய் வெளியுறவு கொள்கை பத்திலாம் அங்க போய் பேச முடியும் அப்படின்லாம் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அந்த துறையில் இருக்கிற பாதி பேர் இவங்க தான்ப்பா. ஆமா, அதையும் வந்து வீட்லயே தான் நடத்துவாங்களா? அதையும் வந்து எதிர்கட்சிகளே சொல்றாங்க, RSS ஆட்கள் இருக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனா இதுல நமக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. தேச நலன் தான் எங்களோட முக்கியமான விஷயம் அப்படின்னு RSS சொல்றாங்க. பிரதமர் மோடியே வந்து உலகத்தோட மிகப்பெரிய NGO, நாட்டுக்காக மட்டுமே சேவை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 100ஆண்டு விழாலாம் பேசியிருக்காரு. ஒரு நாட்டுக்காக சேவை செஞ்சவங்க எதுக்கு அமெரிக்கால போய் அவங்கள லாபி பண்ணிக்கணும்? கோயில் கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நிறைய கட்டியிருக்காங்களே இருக்கு. இருந்தா கூட இல்ல, அமெரிக்கால போய் எதுக்கு லாபி பண்ணணும்? ஏதாவது இடிச்சுட்டு கட்டாதானே நல்லா இருக்கும். ஐ மீன் ஏதாவது இருக்கும், அது சவறுவர் இருக்கும், அதை இடிச்சு கட்டாதான் அந்த மாதிரி எண்ணம் இருக்கான்னு தெரியல. அதுக்கு சில பதில்களையும் சில பத்திரிகையாளர்கள்ட்ட டெல்லியில உள்ளவங்கள்ட்ட பேசும்போது சொல்றாங்க. RSS பத்தின ஒரு எண்ணம் உலக அளவுல எப்படி இருக்கு அப்படின்னா, அதுவும் குறிப்பா அமெரிக்க ஊடகங்களே வந்து நேரடியா விமர்சிக்கிறாங்க RSS. என்ன சொல்றாங்கன்னா, RSS வந்து மத்திய அரசுல, அதாவது மோடி அரசாங்கத்துல ஆதிக்கம் செலுத்துது. அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, சிறுபான்மையினர்களுக்கு எதிரானதா இருக்கு, இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கையை மட்டும்தான் எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம பாபர் மசூதி இடிப்பு, அதே மாதிரி மகாத்மா காந்தி படுகொலை எல்லாத்துலயும் இவங்க பேர் சம்பந்தப்படுறதுனால பேர் பெரிய அளவு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜை பில்டப் பண்ணி அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட ஒரு பேர் கிடைச்சதுன்னா அது சர்வதேச அரங்குல ஒரு அங்கீகாரமா, ஒரு இமேஜ் பில்டப்பா இருக்கும். சூப்பர் அப்படிங்கிறதுனாலதான் இந்த லாபி பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க. பட் ஒரு வெளியுறவுத்துறை செய்ய வேண்டிய வேலை தான் இருநாட்டு உறவுக்கான வேலை. அதுக்கு தூதரகம் இருக்கு, அத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அதுவும் வந்து நாங்க எதுலையுமே பதிவு செய்யப்படாத அமைப்புன்னு சொல்றவங்க போய் இந்தியா அமெரிக்க உறவை பேசுறாங்கன்னா இந்தியாவோட இறையாண்மையே கேள்விக்குள்ளாக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இன்னொன்னு வந்து ஜெய்சங்கர் இப்ப சரியா வேலையே செய்யலையாங்கிற கேள்வியும் வருது. ஆமா, இத்தனை கேள்விகள் இருக்கு. இன்னொன்னு, ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம இந்தியாவை சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட அமைப்பு எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை எப்படி கண்டுக்காம இந்தியா விட்டுச்சுன்னா அது வந்து பல கேள்விகளை எழுப்பும்ல சர்வதேச அரங்குல. இப்படி வந்து அவங்கதான் அனுப்பி விடுறது. அதான், அதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் யாருன்னா பிரதமர் மோடி. மத்திய அரசை நோக்கி தான் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க, இப்படிலாம் போயிட்டு இருக்காங்களே RSSன்னு. பட் அவர் எப்பவும் போல குட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிதான். ராமலிங்கம் அப்படிங்கிற நேயர் வந்து சூடான்ல இருக்கிற சிச்சுவேஷன் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நிறைய உக்ரைன் ரஷ்யா பேசிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அதை பத்தியும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா ரொம்ப கவனிக்கப்படாத ஒரு விஷயம் வந்து சூடான்ல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கொடூரமான விஷயமும் கூட. அங்க ஒரு உள்நாட்டு போர் தான் 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 2023 அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. சூடான் வந்து ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு, ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒரு 3வது பெரிய நாடு. அங்கே ஒரு 30 வருஷமா அல் பஷீர் அப்படிங்கிறவர் தான் அதிபராக இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவர் சர்வாதிகாரத்தை நோக்கி போறாரு, நாட்டில் பணவீக்கம், பொருளாதார பிரச்சனை எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது மக்கள் போராட்டம் அங்கங்கே வெடிச்சுது. உடனே சூடான் ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுறோம்னு சொல்லிட்டு அல் பஷீரை விரட்டி அடிச்சுட்டு அவங்க ஆட்சியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல வந்து சூடான் ராணுவத்தோட தலைவர் அல் புர்கான் அவர் வந்து என்ன சொன்னார்னா, மக்கள் பிரதிநிதிகள் அதுல முக்கியமான சில தலைவர்களை நாங்கள் சேர்த்துக்கிட்டு அடுத்து தேர்தல் நடத்துகிற வரையும் நாங்கள் வந்து ஆட்சி நடத்துகிறோம், ராணுவ ஆட்சி தான் நடக்கும், ஆனால் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கலந்தாலோசிச்சு நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போக போக மக்கள் பிரதிநிதிகள் நிறைய கோரிக்கைகளை வைக்க அதை வந்து நிராகரிச்சுக்கிட்டே இருந்தது ராணுவம். அதனால 2 தரப்புக்கும் பிரச்சனை ஆகி முழுமையுமே எங்கள் கண்ட்ரோல் தான் இனிமேன்னு சொல்லி ராணுவ ஆட்சி வந்து அங்கே நடந்துகிட்டு இருந்தது. இந்த ராணுவத்தில் ஒரு துணை ராணுவ படை இருக்கு, ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துணை ராணுவ படையோட தளபதி வந்து ஹம்தான் அப்படிங்கிறவர் தான். இந்த ஹம்தானுக்கும் அல் புர்கான் ராணுவ தளபதிக்கும் ஒரு மோதல், ஒரு ஈகோ வார் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸும் போகிற இடத்துலலாம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதுனால அல் புர்கான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து ஒரு தலைவரின் கீழே ராணுவத்தை ஒட்டுமொத்தமாக கொண்டு வர போகிறேன், இனிமேல் ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸும் RSFும் என் கீழே தான் இருப்பாங்கங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஹம்தான் வந்து இல்லை நான் தான் அதுக்கு தலைவராக இருப்பேன்னு 2 பேருக்கும் ஒரு மோதல் வெடிக்குது. அது வார்த்தை மோதலாக இருந்தது, ஒரு ஆயுத மோதலாக 2023 ஏப்ரலில் வெடிச்சுது. அது இன்னை வரையுமே வந்து 2 தரப்பும் வந்து
மாறி மாறி ஒரு உள்நாட்டு போர் வந்து சண்டை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு மக்கள் தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அங்கே சில அமெரிக்க அதிகாரிகள் போனாங்க, ஐநால இருந்து போனாங்க. அவங்கெல்லாம் வச்சு சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமானவர் இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு அதிகமாக தான் இருக்கும், 4 லட்சமாக கூட இருக்கும் அப்படின்னு சிலர் அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் சொல்றாங்க. 4 லட்சம் மக்களை இந்த 2 ஆண்டுகளில் அந்த நாட்டு இராணுவத்தோட சண்டையாலே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவங்களுக்கு வந்து அங்கே ஊட்டச்சத்து குறைபாடால குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பசி, பட்னி, காசு இல்லை கையில், இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இதில் கார்ட்டூம் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் மட்டும் 61,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெஸ்ட் டார்ஃபூருங்கிற மாவட்டமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியான ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் அங்கே இருக்குது. இதில் தி கார்டியனில் ஒரு ஆர்டிக்கல் வந்து 2023 இந்த போர் ஆரம்பித்த சமயத்திலே வந்திருக்கு. அதில் வந்து ஒரு கொடூரமான விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உள்ள பெண்கள்கிட்ட அவங்க போய் பேசி எடுத்திருக்காங்க. என்னன்னா, அந்த ஆர்எஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதியில் உணவே இல்லை, அவங்க குழந்தைகளுக்கு உணவு இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே போய் இராணுவத்துக்கிட்ட தான் எல்லா உணவையும் அவங்க தான் சேகரித்து வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க அந்த ஆர்எஸ்எஃப் கிட்ட. அப்போ அங்கே உள்ள ஆர்எஸ்எஃப் அந்த இராணுவத்தினர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பெண்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தியிருக்காங்க, ஆனால் ஒத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பசி, அவங்க குழந்தைங்க அழுகிறதெல்லாம் தாங்க முடியாமல் அதுக்கும் ஒத்துக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள வீடுகளில் போய் திருடிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் உணவு பொருட்களை எடுத்து கொடுக்கறது, இப்படி தான் அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பலர் வந்து இந்த பக்கத்து நாடான சாட் அங்கே வந்து அப்படியே அகதிகளாக போயிட்டாங்க. ஸோ ஒரு கொடூரமான ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. இது இந்த 2023 ஏப்ரலில் தாக்குதல் ஆரம்பித்தப்ப முதல் ஆளாக ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்தவர் தான் கொல்லப்பட்டார். உடனே இந்தியா வந்து இந்த உள்நாட்டு போரை நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அப்புறம் அமெரிக்கா, சீனா, ஐநா, சவுதி அரேபியா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ வரையும் அதை நிறுத்த முடியல. ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் அந்த உள்நாட்டு போரும் நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினச்சிக்க முடியும். ஓகே, கருத்துரை பகுதியில் சில கேள்விகள் தான் பேச முடிஞ்சது. ஆனால் ரொம்ப டெப்த்தாக பேசியிருக்கோம் நாங்கள் வந்து நம்புகிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.